ஹாய் ஹலோ வணக்கம். குட் மார்னிங். இனிய மே தின நல்வாழ்த்துக்கள். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி அழகர் பச்சை பட்டு உடுத்தி இறங்கியிருக்காரு. பசுமையாக இருப்போம், விவசாயம் தலைத்து ஓங்கும், நல்லா இருக்கும், செல்வ செழிப்பாக எல்லாருமே இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அதை குறிக்கிறது தான் பச்சை பட்டுக்கு அர்த்தம்னு சொல்லுவாங்க. சில பட்டுகளுக்கு அர்த்தம் இருக்குது. அதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதனால் பச்சை பட்டு உடுத்தி இறங்கியிருக்கிறதுனால விவசாயம் தலைத்து ஓங்கும், நமக்கு பஞ்சம் பசி பட்டினி இருக்காது. அதே மாதிரி தண்ணிக்கு குறைவு இல்லாமல் நல்லா இருக்குங்கிற ஒரு குறியீடுன்னு சொல்லுவாங்களே, சிம்பிள், அது சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியும் கூட. எவ்வளோ தான் உங்களுக்கு வேலைகள் இருந்தாலும் ஒரு 2 ஹவர்ஸ் ஒதுக்கி ஜீவ சமாதி அடைந்த, அதாவது இப்போ கரூரை பொறுத்தா கரூரார், அப்புறம் நெரூரில் ஒரு சித்தர் இருக்கார், இப்போ இங்கே கணக்கம்பட்டி சித்தர், இந்த மாதிரி அதாவது ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் கோயிலில் போய் ஒரு மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ நீங்கள் வலம் வரணும். வலம் வர முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் நிலாவை பார்த்து, 10:30 வரையிலுமே இன்றைக்கி பௌர்ணமி இருக்குது, நிலவை பார்த்து உங்கள் மனசார உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையுமே அந்த சந்திர பகவான்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி நீங்கள் எனக்கு உங்கள் மனசார என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ, என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இன்றைக்கி நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு 15 நாளில் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் தான் சொல்கிறேன். அப்புறம் ஏன் நடக்கலை பாக்கியா நீ சொல்கிறீங்க, ஏன் நடக்கலைன்னு என்னையை கேட்காதீங்க. நம்ம முன்னோர்கள் சொல்கிறது நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஜீவ சமாதி அடைஞ்சவங்களுக்கு சக்தி வல்லமை அதிகமாக இருக்கும். அதனால் ஜீவசமாதி அடைந்த கோயில்களுக்கு இன்றைக்கி தயவு செஞ்சு மக்களே இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் இந்த சித்ரா பௌர்ணமியில் நீங்கள் உங்களுக்கு நினச்ச விஷயத்த வேண்டுங்க. மனசார அந்த சந்திர பகவான் நிலாக்கிட்ட உங்களுடைய குறைகளை ஒப்படைச்சிருங்க. உட்காந்து தியானம் பண்ணுங்க. உங்கள் மன அழுத்தம் நீங்கும். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ உங்களுக்கு நடக்கும், நடத்தி வைப்பார். எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்குது, எதுவாக இருந்தாலும் அத்தனையும் டோட்டலாக நீங்கள் சொல்லிடுங்க. உங்களுக்கு நிச்சயமே நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையாக ஒரு 2 மணி நேரம் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெய்வேத்தியமாக நம்ம வீட்டில் இருக்கிற சாமிங்களுக்கு பால் பாயாசம் வச்சு, காலையில் சாயந்தரம் பால் பாயாசம் வச்சு, மல்லிகைப்பூ வாங்கி வச்சு, வெத்தலை பாக்கு வச்சு, விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி ஃபுல் பவர்னு சொல்லுவாங்க. அதை கூட நான் சொன்னேன்னா கிண்டலாக சொல்லுவீங்க. இருந்தாலும் சாமிங்களுக்கு ஃபுல் சக்தி இருக்கும். இத்தனை நாள் சக்தி இல்லையான்னு கேட்பீங்க. ஏன்னா சில பேர் இடக்கு முடக்கா கேட்பீங்க. நானே அதுக்கு விளக்கமும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபுல் சக்தி இருக்கும். அந்த நிறைஞ்ச பௌர்ணமி நாளில் அம்மன் சாமிங்களுக்கும் இந்த மாதிரி ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களுக்கும் பவர் அதிகமாக இருக்கும். சித்தர்கள் நம்மளை கிராஸ் பண்ணி தான் போவாங்க. ஆனால் நமக்கு அது தெரியாது. ஒரு சித்தரை நினச்சி நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை கிராஸ் பண்ணி தான் ஒரு போவார். அது நமக்கு தெரியாது. இது நான் எப்படி சொல்கிறேன்னா, இதை நான் உணர்ந்திருக்கேன். எங்கே அப்படின்னா சதுரகிரி மகாலிங்கம் கோயில் இருக்குங்களா, அங்கன்னா அது இத்தனைக்கும் 5 கடலுக்கு சமானம் மேலே. அவ்வளோ பெரிய மலையை நான் ஏறி இருக்கேன். ஏற முடியாது, எங்கள் வீட்டில் கிண்டல் பண்ணுவார், நீ எல்லாம் ஏற முடியாது, குண்டாக இருக்கும், அவனால ஏற முடியாதுன்னு கிண்டல் பண்ணார். ஆனால் இல்லை, என்னால் ஏற முடியும் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு அதில் 5 இடம் ரொம்ப ஏற முடியாத ஒரு 5 இடங்கள் ரொம்ப சிக்கலான இடம். ஒன்று வழுக்குப்பாறை, பச்சரிசி பாறை, அப்புறம் பாறை மேலே, அதான் வழுக்குப்பாறை, பச்சரிசி பாறை, அப்புறம் நட்டகுத்தில் இருக்கும். ஒரு அடி தான் இருக்கும். இப்படி கீழே குனிஞ்சு நம்ம பார்த்தோம்னா அகால பாதாளத்தையே நமக்கு காட்டும். மரண பயம் வரும். அந்த மாதிரி ஒரு 5 கண்டத்தை நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். அங்கே மேலே ஏற ஏற அப்படியே குளிரும். கொடைக்கானலே நாங்கள் கொடைக்கானல் அவ்வளோ காற்று நல்லா வரும். சிவன் அங்கே சாஞ்சிருப்பார். எல்லா சிவன்லிங்கமும் நேராக தான் இருக்கும். அங்கே மட்டும் சிவலிங்கம் சாஞ்சிருப்பார். அதுக்கு பேர் தான் சதுரகிரி மகாலிங்கம் சுந்தரேஸ்வரர் திருக்கோயில்னு சொல்லுவாங்க. நான் போயிருக்கேன். நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அங்கே நிறையா ஊற்றுக்கள் எல்லாமே இருக்கும். நாவல் ஊற்று, அப்புறம் விளாங்குடி கருப்பு சாமி இருக்காங்க. அங்கே போய் நம்ம ஒரு புடி மண்ணை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வச்சு, நான் சொந்த இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு சொல்லி வேண்டிட்டு ஒரு புடி மண் அந்த நாவல் கருப்புக்கிட்ட இருந்து நம்ம எடுத்துகிட்டு வீட்டில் வச்சோம்னா கட்டாயம் வீடு கட்டுவோம். இது மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். கட்டாயம் வீடு கட்டி நாங்கள் நல்லா இருந்தோம். ஓகேங்களா? அது நல்லதுக்கு தான் நானும் சொல்கிறேன்.
அதே மாதிரி அப்போ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க போகும்போதெல்லாம் எனக்கு தண்ணி தாகம் தான் அடிச்சிச்சு. ஒரு துளி கூட வேர்க்கலை. நம்மளை தாண்டி யாரோ கிராஸ் பண்ணி போகிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம அந்த சித்தர்கள் வந்து நம்மளை தாண்டி போகிறப்ப காற்று மாதிரி தான் போவாங்க. சித்தர்கள் பொதுவாக நமக்கு அவங்க முழு உருவத்தோடு வரவே மாட்டாங்க. பைரவா அந்த நாய் வாகனம் மாதிரியும் காற்று மாதிரி வேறு உருவங்களில் தான் அவங்க வருவாங்களே தவிர அவங்க நேரடியாக யாருக்குமே தரிசனம் கொடுக்க மாட்டாங்க. பயங்கரமாக சோதிப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க எல்லாத்தையும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு தான் அந்த சித்தருங்கிற ஒரு சிவன்கிட்ட வரம் வாங்கியிருக்காங்க. அதனால் நம்மளையும் சோதிப்பாங்க. ஆனால் நல்லது செய்வாங்க. நம்பி சித்தர்களை நம்ம கும்பிட்டோம்னா நல்லது செய்வாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க காற்று மாதிரி கிராஸ் பண்ணி போகிறப்ப எனக்கு அந்த ஃபீல் உணருது. ஆனால் யாரும் தெரியலை. அப்புறம் ஒரு பொந்துக்குள்ளெல்லாம் சித்தரெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த உருவம் எனக்கு நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சு நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ இருக்கிற வசதி வந்து அப்போ இல்லை. இந்த ஃபோனு எக்ஸ்கியூஸ் மீ இப்படி ஃபோனு இந்த நம்ம வீடியோ போடுறதெல்லாம் அப்போ கிடையாது. எனக்கு அப்போ அந்த அளவுக்கு டேலண்ட்டும் கிடையாது. அப்போ போயிருந்தேன்னா நான் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி போட்டிருப்பேன். அப்போல்லாம் அந்த இது கிடையாது. அதுக்கு மேலே போன நெட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு அங்கே ஃபோனும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அது ஃபோன் அலோடு கிடையாது. குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே எதுவுமே கொண்டு போக முடியாது. ஏன்னா வனவிலங்குகள் வரும். அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம ரொம்ப சுத்தமாக கவனமாக போகணும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணி யாருக்காவது நம்ம எதாவது பண்ணிட்டோம்னா நிறைய மிருகங்கள் வரும். யானை வரும், கரடி எல்லாம் நிறையா இல்லையா நம்மளை அறியாமல் நம்மளை தள்ளி விட்ருவாங்க. அதுதான் நடக்கும். அதனால் அந்த மாதிரி எதுக்கு இந்த கதை நான் சொல்ல வரேன்னா, சித்தர்கள் வந்து நமக்கு உணர்த்துறது வந்து அவங்க வர்றது நமக்கு தெரியாத அளவுக்கு நம்மளை கடந்து போவாங்க. அதனால் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் கோயில்களுக்கு தயவு செஞ்சு 1 மணி நேரம் ஒதுக்கி போயிட்டு சாமி கும்பிட்டு அவங்கள்ட்ட அந்த நிலாவோட நீங்கள் இன்றைக்கி பேசுங்க. நிலானா நான் சொல்கிறது இல்லைங்க. இன்றைக்கி சந்திரன் தெரிவார்ல, முழு நிலா, முழு மதின்னு சொல்லுவாங்க. அந்த நிலாவை பார்த்து மனசார வேண்டுங்க. ஓகேவா? உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் எண்ணியது கைகூடும், நல்லது நடக்கும், நல்லா இருப்போம். உங்கள் கஷ்டங்களை பூரா ரிலாக்ஸாக உட்காந்து அந்த நிலாட்டை ஒப்படைங்க. சாமி பூஜை ரூம்லேயும் பால் பாயாசம் வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு ஒரு வாழைப்பழம் வைங்க. மல்லிகைப்பூ போட்டு சாமி கும்பிடுங்க. உண்மையாலும் அந்த அம்மா உங்களுக்கு வழி விடுவாங்க. நல்லா இருக்கும். நல்லாவே இருப்போம் எல்லாருமே. Thank you so much everybody.